சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி நிஃப்டி சார்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, புதுசாக வரீங்க, சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நமக்கு ஷேர் ரிலேட்டடான சார்ட்ஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம சார்ட் இருக்கும், சார்ட்டில் போய் ட்ரேடிங் எடுக்கலாம். நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். பிளாங்காக நம்ம எதுவும் பண்ணுறதில்ல, ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே பார்த்துருப்போம், நேற்றும் பார்த்துருப்போம். மார்க்கெட் கொஞ்சம் குளோபல் வைஸ் கொஞ்சம் நியூஸஸ் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் டவுன் ஆகுன்ற மாதிரி பார்த்துருந்தோம். போர்ட்ஃபோலியோலாம் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா? மார்க்கெட் கரெக்டாக நம்ம ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ண லெவலில் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 3 months சார்ட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, இந்த ஹை பார்த்துருப்போம், இந்த லோ பார்த்துருப்போம், ஓகேங்களா? 25,400 சம்திங் வந்துருக்கும் மார்க்கெட், நியர் 25,400, ஓகேங்களா? இங்கே வச்சிங்கன்னா வரும் 25,500 லோ. அதை அப்படியே போய்ட்டு டே சார்ட்டில் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கும், அவங்க சப்போர்ட் எடுத்துருக்கும் கரெக்டாக. இன்னையோடு கேப் டவுன் ஆகிருக்கும் மார்க்கெட்டு, கேப் டவுன் ஆகிட்டு கரெக்டாக அங்கே என்ன இருக்கும், சப்போர்ட் எடுத்துருக்கும். அங்கேருந்து ஆக்சுவலாக 10 hours இருக்கும். இங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கா? ஸோ இன்னையோட மார்க்கெட் பாருங்கள், 24,571 நியர் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, 10 hours ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணாதான், நிஃப்டியோட சார்ட் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாதான், இந்த லோவை என்ன பிரேக் அவுட் பண்ணாதான் டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் எங்கே போகலாம், மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை ரேஸ் பண்ணிடலாம். ஏறும், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம், மறுபடியும் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹைக்கே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ப்ரீவியஸ் ஹை, ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை நோட் பண்ணிங்க, இந்த லெவலை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கங்க. லாஸ், ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணுங்கள், 24,568 இந்த ஸ்டாப் லாஸாகவே யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த லோவை மறுபடியும் என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆனால் 26,392 இதை ஹையாக யூஸ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? மார்க்கெட் இதில் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இதில் தான் ட்ரேட் ஆகும். மார்னிங் ஆக்சுவலாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன், அப்லோட் ஆகலை ஆக்சுவலாக, ஏன்னு தெரில, பப்ளிஷ் ஆகலை போல். நான் மறுபடியும் அதுக்கப்புறம் செக் பண்ணுறப்போ தான் என்னாச்சு, நானுமே மார்னிங் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலை. மார்னிங் ட்ரேடிங் செக்ஷன் கொஞ்சம் வால்டைலாக இருக்கும், கொஞ்சம் கேப் விட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னொடனே நானும் ட்ரேடிங் எதுவும் பண்ணலை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் 11 o'clock மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா? 15 minutes சார்ட்டில் பார்ப்போம் மார்க்கெட், ஓகேங்களா? கேப் டவுன் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு, டவுன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்னா, உங்களுக்கு ப்ரீவியஸாக அந்த வால்டைல் இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே என்ன பேனிக் ஆகிருக்கும், டவுன் ஆகிடுச்சா, இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் பையில் வச்சுருக்கீங்க மார்க்கெட்டு அப்படின்னா,
மார்க்கெட் என்ன இருக்கும், டவுன் ஆகிருக்கும். ஓகேவா, டவுன் ஆனோடனே ப்ரீமியம் ஃபுல்லாகவே கம்மியாகிருக்கும். கம்மியாகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, 100 இருந்தது ஒரு 50 ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ண மனசு வராது. லாஸஸை நீங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சார்ட் அனலைஸ் பண்ணுறதே ஹை டு லோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு தான் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீக்கே. ஸோ இந்த வீக்கும் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 50% வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சின்ன ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இது என்னது ஆக்சுவலாக கிளியராக யோசிங்க. மார்க்கெட் நம்ம 100 வாங்கிட்டோம், மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட்டு 50 ஆயிடுச்சு. இங்கே என்ன இதுவாகுது ஆக்சுவலாக, லாஸாக ப்ராஃபிட்டா? ப்ராஃபிட் வந்துரும்னு சொல்கிறது உங்களோட மைண்ட் செட்டா இல்லை சார்ட்டா? சார்ட்டு டெக்னிக்கலாக டவுன் ட்ரெண்டு ஆக்சுவலாக. ப்ராஃபிட் வந்துரும்ன்றது ரெக்கவரி ஆகிடும்ன்றது நம்மளோட மைண்ட் தாட்டு. ஓகேங்களா, நான் உங்களுக்கு இன்னொன்று நேற்று சொல்லியிருக்கேன். போயிட்டு என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா சார்ட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, என்ன அனாலிசிஸ் பண்ணணும், சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ட் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், லாங் டைமில் 6 மந்த்து இல்லை 3 மந்த்ஸ் லாங் டைம் ஹோல்டிங் வச்சுக்கிங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக இன்னுமே நமக்கு என்ன இருக்குது, அடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. மந்த்லி சார்ட்டு, 3 மந்த்ஸ் சார்ட்டு. 3 மந்த்ஸில் தான் ஆக்சுவலாக சைட்வேஸ் கிளியராக சைட்வேஸில் இருக்குது. வேணும்னா ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணலாம். ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா 0.386 24,551. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் என்ன ஆகும், மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். மேபி இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இந்த ஹை இந்த லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,000 இல்லைன்னா 25,500 அடுத்த லெவல். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஹையர் டைம் ஃப்ரேமு வீக்லியில் போய் செக் பண்ணணும். ஓகேங்களா, வீக்லியில் கரெக்டாக மார்க்கெட் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ 24,593 24,593. ஓகேங்களா, ஸோ இந்த லோ வந்திருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, இல்லை அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். வீக்லியில் சேஞ்ச் ஆகிடுச்சு, டேவில் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். வந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலாம், சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி மண்டே தானே, ஆக்சுவலாக நாளைக்கு இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு இங்கே இருந்த கேப்பை ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபில் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் இது டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகும், சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓவராலாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீக் பொசிஷனை ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக்கில் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ
ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் இது தான். ஸ்டாப் லாஸு ட்ரேடிங் கரெக்டாக எடுத்துங்க, அனலைஸ் பண்ணிட்டு. ஸோ அடுத்த வீக்கில் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இங்கே போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரே டைம் ஃப்ரேமை செக் பண்ணி மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 hour சார்ட்டில் மார்க்கெட் பியூராகவே சைட்வேஸில் இருக்குது. லோவர்ட் பை செல்லட் ஹை. ஓகேங்களா, இதையும் இந்த லெவலையும் மார்க் பண்ணிங்க. ஓகேங்களா, ஸோ நிஃப்டியோட வியூஸ் இது தான். ஆக்சுவலாக மார்னிங் வந்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், மார்னிங் எப்பயுமே உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம சேனலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுறப்போ என்ன ஆகும், ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குல்ல, இதே ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துடும். ஆக்சுவலாக இங்கேயே அப்லோட் பண்ணியிருப்பேன், இன்றைக்கி மார்னிங்கே அப்லோட் பண்ணியிருப்பேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸோ இருக்கும், டெய்லியும் இருக்கும். அதை போய் செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ட்ரேடிங் பண்ணுறப்போ கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் நான் அப்படியே இது பண்ணுறேன், ரைட்டாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி டெலிட் பண்ணிடலாம். அதே டைம் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி டார்கெட் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. பட் என்ன பண்ணுங்கள், போய்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட் கொடுங்க. மந்த்லி சார்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட்டு 4 month ஓகேங்களா, ஹை அண்ட் லோவில் தான் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லோவை இந்த ஹையை சூஸ் பண்ணிக்கோங்க, இந்த லோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு லோ அண்ட் ஹை. ஸோ பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்டு எவ்ரி லோவில் போய்ட்டு பை பண்ணிக்க, எவ்ரி ஹையில் போய்ட்டு செல் பண்ணிக்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மார்க்கெட்டை வந்து இது லோ. $0.618 ஓகேங்களா, 0.618 59,300 மார்க்கெட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இருந்தால் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.